லீலாவுக்காக போட்டு வச்சதா? ஏங்க அந்த பணத்தை எடுத்து இவளுக்கு கொடுத்துட்டா அவளுக்கு என்ன பண்றது? அத பாத்துக்கலாம். முதல்ல பெரியவளை கரையேத்துவோம். பெரியவங்களுக்குள்ள தானே பிரச்சனை. குழந்தை ஏன் பாதிக்கப்படணும்? என் பொண்ணை ஏமாத்தி ஒரு குடிகாரனு கட்டி வைக்க உடந்தையா இருந்தவன் தானே நீ. பெருசா நல்லவன் மாதிரி பேச வந்துட்டேன். ஏன் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்? அப்பதான் எனக்காக பணம் சேர்த்து வச்சிருக்காரு. என்னப்பா, சந்தோஷமா தானே இருந்தீங்க? திடீர்னு என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. இருக்குன்னு என்கிட்ட நீங்க என்னைக்கு சொல்லிருக்கீங்க? இருந்தா சொல்றதுக்கு என்னம்மா? ஏதோ யோசனை. ஒரே நேரத்துல 2 பேருக்குமே வா? அது ஒண்ணும் இல்லம்மா. உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலா, அதுக்கும் இத மாதிரி என்னால ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமான்னு யோசனை பண்றா. ஏன்? நீங்க நல்லபடியா இருந்து லீலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறீங்க. அப்படியே நான் இல்லாட்டி கூட லீலா கல்யாணத்தை நீயும் புருஷனும் நல்லபடியா நடத்தி முடிக்க மாட்டீங்களா? ஏன்பா இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்க்கணும். உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ பார்த்துக்க மாட்ட? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காம லீலாவோட கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். என்னோட வேண்டுதலே அதான்ப்பா. கண்டிப்பா நிறைவேறும். இளவரசி, நாளைக்கு ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட்டா போகலாமா? ஏன்பா? நீ அம்மாவும் கல்யாண பத்திரிகை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் வெளியில கொடுக்க முடியும். சரிப்பா. வேற அந்த பால் பவுடர் என்ன விலை? அது 215 ரூபாமா. 215 ரூபாயா? வேணாங்க, இது வரைக்கும் பில்லு போடுங்க. சரி. ஏன் நீ வேண்டான்றீங்க? குழந்தை உடம்புக்கு நல்லது தானே, அதை வாங்கிக்கங்க. நீ அண்ணாச்சி அதை எடுங்க. தர்றப்பா. எதுக்குப்பா இதெல்லாம்? வேண்டாம். காசை பத்தி பார்க்காதீங்க. நீ தரேங்கறியா? இல்ல, எனக்கு தர வேண்டியதுல அண்ணாச்சி கழிச்சிருவாரு. நான் எதுல கழிச்சுக்கிறதுப்பா? அண்ணே, என்கிட்ட கணக்கு பாக்குறீங்களே? கணக்கு பார்க்கல. பாப்பா பிறந்தப்ப முதல் துணியை நீ வாங்கி கொடுத்ததுதான். குண்டுமணி அளவு தங்கம்னாலும் அதுவும் நீ வாங்கி கொடுத்ததுதான். அவளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கும் நீ தானப்பா பணம் கொடுத்த. குழந்தையோட பிறந்த நாளைக்கு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்துட்டு போனேன். இப்பெல்லாம் அவ வாயை திறந்தாலே சித்தப்பா புராணம் தான். சுப்பிரமணிய சித்தப்பா இதை செஞ்சாரு, சுப்பிரமணிய சித்தப்பா அதை செஞ்சாருன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியறா. உன் பாசத்தை அவ அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா. என்ன வளர வளர அவளோட அப்பாவை அவ அடையாளம் தெரிஞ்சுக்காம போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்தாருன்னு பாப்பாக்கு சொல்லுங்க. நீ நான் தான் ஏமாந்த, அதுவும் ஏமாறணுமா? இந்தாமா, நீ கொடுத்த லிஸ்ட்டுக்கெல்லாம் சரக்கு போட்டு வச்சிருக்கேன். இந்தாமா பில்லு. இந்தாங்க அண்ணாச்சி. கரெக்டா இருக்குமா? சுப்பிரமணி, அண்ணாச்சி நீ போட்ட அப்பளம் அப்படியே இருக்கப்பா. சரக்கு நாளைக்கு போட. நான் அதுக்கு வரல அண்ணாச்சி. தம்பி போஸ்டிங் விஷயமா பணம் கேட்டிருந்தேனே, அது விஷயமா கேட்டு சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. சொல்லியிருந்தேன்ல, இப்ப பேசிடலாம். ஹலோ, யாரு? கண்ணப்பனா? நான் தான் அண்ணாச்சி பேசுறேன். ஆமா ஆமா, ஒரு லோன் விஷயமா சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட. ஆமா ஆமா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிள்ளை. உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம கடைக்கெல்லாம் அப்பளம் சப்ளை பண்றாரு. ரொம்ப தங்கமான பிள்ளை. வாக்கு சுத்தம், நாக்கு சுத்தம். எது ஜாமீனா? நான் கொடுக்குறேன். அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சரி, அனுப்புறேன். சுப்பிரமணி, புரசவாக்கத்துல தானா தெரு தெரியுமா உனக்கு? தெரியும் அண்ணாச்சி. அங்க முத்துஸ்வர்னு ஒண்ணு இருக்கு. சரி. கண்ணப்பன்னு ஒருத்தர் இருக்காரு. அங்க போய் நான் அனுப்பிச்சதாவது சொல்லு. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. நன்றி எல்லாம் வேணாப்பா. இன்னும் அந்த ஆளு முழுசா சம்மதிக்கல. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காட்சி வச்சிருக்கேன். நீ போய் கறந்து பாரு. உன்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். சரி அண்ணாச்சி, நான் வரேன். நான் வரேன் அண்ணாச்சி. சரிம்மா. சுப்பிரமணி, அண்ணி,
இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் நீ 4 காசு சம்பாதிச்சோமா, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பஸ்த நாணமான்னு இல்லாம அண்ணன் குடும்பம், தம்பி வேலைன்னு எல்லாத்தையும் உன் தலையில தூக்கி போட்டுக்கிறியே, இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். இதையெல்லாம் நான் சுமையாவே நினைக்கல நீ. எனக்கு என்னமோ நீ அகலக்கால் வைக்கிறியோன்னு தோணுது. லட்சக்கணக்கில் பணத்தை புரட்டிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியலன்னா பிரச்சனை ஆயிடும். அந்த அளவுக்குலாம் இல்லை நீ. எங்க சித்தப்பா ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காரு. மிச்ச பணத்துக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நீயே தானே கட்டணும். தம்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சா அவன் திருப்பி கட்டிடுவான். அவன் கட்டலன்னா என்ன இன்னும் ஒரு 10 கடை பிடிக்கணும், கூட 4 மணி நேரம் உழைக்கணும், அவ்வளோதானே. நான் கட்டிட்டு போறேன். அப்போ அதுக்கும் தயாரா இருக்க? அண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பாவோட கனவை நனவாக்கணும். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அதில் 2 ஸ்டாரோட என் தம்பி வந்து நிற்கும்போது என் அப்பா முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அதுக்காக தாண்டி இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஏன்னா என் அப்பா சிரிச்சு நான் அவ்வளவா பார்த்ததே இல்லை. பாவம், தன் வயசை கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்துருக்காரு. அம்மா இறந்த உடனே அவர் நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் தான் வாழ்க்கைன்னு இருந்துட்டாரு. மதிப்பா சொல்லிக்கிற மாதிரி அண்ணனும் இல்லை, நானும் இல்லை. தம்பியாவது இருந்தா அவர் சந்தோஷப்படுவார்ல நீ. அது என்ன, நானும் இல்ல. உன் தொழில் மேல உனக்கு மதிப்பு இல்லையா? ஐயோ, அதான் எனக்கு சாமி. ஆனா பெத்தவங்க பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அழுக்கு சட்டையோட வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு புள்ள இப்படி ஆயிட்டானேன்னு தானே நினைப்பாங்க. அதுக்காக தான் சொன்னேன். நியாயமா இதெல்லாம் உங்க அண்ணன் பேசியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவரும் சரியாயிடுவாரு நீ. ஏதோ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு, சரியாயிடுவாரு. தம்பிக்கு வேலையை வாங்கி கொடுத்து கடனை அடிச்சு அண்ணனுக்கும் ஒரு கடை வச்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏற்கனவே எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்ச அனுபவம் அவருக்கு இருக்கு. அவருக்கும் வருமானம் வந்துடும். நீங்களும் பாப்பாவும் நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். நிறைய பணம் தேவை இருக்கு. ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லது நடக்கும். ஷாம்லி, என்னடியாச்சு? என்னாச்சு? சாப்பாடு முடிய திறந்து பார்த்தனா கை சுட்டுடுச்சு. எரியற அடுப்புல இருக்கிறத ஏண்டி தொட்ட? பசிக்குது சித்தி. என்ன பண்றது? நானும் 2 தடவை தண்ணிய கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டேன். அரிசி வாங்க போனே உங்க அம்மா இன்னும் வரல. எனக்கு பசிக்குது சித்தி. காலையில வாங்கின இட்லி மிச்சம் இருக்கு, அது வேணா சாப்பிடுறியா? போ சித்தி, அது நல்லா இருந்தா நானே மிச்சம் வச்சேன், அதையே சாப்பிட சொல்றேன். நான் என்னமா பண்றது? அம்மா வந்தோடனே ரெடி பண்ணி கொடுக்குறேன், சரியா? போ சித்தி, நீ சொல்றத நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அம்மாவுக்கு புரியணும் புள்ளையோட பசி. டேய், சித்தி ஒரு பாட்டு பாடுவேனா? பாப்பாவோட பசி ஓடி போயிடுமா? போ, நீ ஒன்னும் பாட வேணாம். என் செல்லம் இல்ல. சரி பாடு. தேனே தென் பாண்டி மீனே. சித்தி, எனக்கு மீன் குழம்பு வேணும். நீ வேற பொடி. சித்தி நல்லா பாடிட்டு இருக்கும்போது மீன் வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டியா? என்னக்கா இவ்வளவு நேரமா? அவ பசிக்குதுன்னு சொல்லி மூச்சு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு அது ஒண்ணுதான் கவலை. குடு. இப்படி சொன்னா எப்படி? பாப்பா இல்ல அவ. அம்மா மேல கோவமா? போ, உன் பேச்சுக்கா. கோச்சிக்காதடா தங்கம். அம்மா கடைக்கு போயிருந்தேனா அங்க சுப்பிரமணி சித்தப்பாவை பார்த்தேன். அவரு கூட பேசிட்டு இருந்தேனா லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சித்தப்பாவை பாத்தியா? சுப்பிரமணி சித்தப்பா என்ன சொன்னாரு? மாமாவை எங்க பார்த்த? கடையில. உங்க சித்தப்பாவை பார்த்தாலே பாவமா இருக்கு. அவருக்கு பொறுப்பும் பொறுமையும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன், என்ன உனக்கு புதுசா? சித்தி, பசிக்குது சித்தி. மாமாவை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்ல. சாதம் வச்சுட்டேன், போய் வெளியில போய் விளையாடு. ரெடியானது கூப்பிடுறேன். இது சாப்பிட்டுட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். போ. அக்கா, நீ சொல்லு. என்ன சொல்ல? சுப்பிரமணி மாமா என்னமோ சொன்னாருன்னு சொன்னியே. அதுவா? கடைக்காரர்கிட்ட சண்முகத்தோட வேலைக்காக சுப்பிரமணி பணம் கேட்டிருப்பார் போல இருக்கு. கடைக்காரரும் யாரோ ஒரு ஆளை பார்க்க சொல்லியிருக்காரு. அதான் அவங்க பணத்துக்காக அலையறாங்கன்னு தெரியுமே. அந்த அலைச்சல் தான் இன்னும் முடிஞ்சு பாடில்லையே. அவங்க சித்தப்பா ஒரு பெருந்தொகையை புரட்டி கொடுத்தும் பத்தாம இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு சுப்பிரமணிய பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு கயல். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முகத்துல ஒரு சிரிப்பு. எப்படிதான் சிரிக்க முடியுதோ? ஒருவேளை அப்படி சிரிக்கிறதுனாலதான் எல்லா கஷ்டத்தையும் தலைமையில போட்டு சுமக்க முடியுதோ என்னமோ தெரியல.
நமக்கெல்லாம் எங்க சிரிப்பு வருது, ஒவ்வொன்னத்தையும் நினைச்சா எரிச்சல் தான் வருது. அதுக்கெல்லாம் ஒரு வரம் வாங்கிட்டு வந்து பிறக்கணும்க்கா. அது என்னமோ உண்மைதான். இன்னைக்கு போற இடத்துல கூட அவருக்கு பணம் கிடைச்சிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. என்னக்கா பயமா இருக்குங்கிற? பணம் கிடைச்சா நல்லது தானே. பணம் கிடைச்சா அதுதானே திருப்பி கொடுக்கணும். கொடுக்கட்டும், தம்பிக்காக தானே. நீயும் என்னடி சுப்பிரமணி மாதிரியே பேசுற? அவரு என் தம்பிக்காக, அண்ணனுக்காக, அப்பாவுக்காக தான் பண்றேன்னு சொல்றாரு. நீயும் அதே மாதிரி சொல்ற. அவங்க அண்ணனுக்கும் தையல் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்றாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதத்தான் நான் எப்பவும் சொல்றேன். இப்படி எல்லாருக்கும் நல்லவனா இருந்து இருந்து அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போயிட போகுது. அது எப்படி அமையாம போகும்? மாமாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஒருத்தி வரமாட்டாளா என்ன? வரணும் கயல். இப்படி அவர் கஷ்டப்படுறதுக்கு எல்லாம் அவரு நல்லா இருக்கணும். அக்கா, மாமாவை கட்டிக்கு போறவ ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. கண்டிப்பா சீக்கிரமே அவரோட பிரச்சனை எல்லாம் ஒஞ்சி அவருக்கு ஒரு விடிவு பிறக்கணும். என்னடி இது? நான் வந்த உடனே பேச்ச நிப்பாட்டிட்டீங்க. நாங்க பேசுற ரகசியத்தை நீ பாகிஸ்தானுக்கு வித்துருவியேன் தான். சும்மா இருக்கியா ஜானகி? என்ன பேசிட்டு இருந்த? ஒண்ணு இல்லையேம்மா. ஒண்ணு இல்லன்னா ஏன் ஜாட காமிச்ச? அம்மா, நீயா ஏதோ நினைச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எதுவும் பேசல. அப்படியே பேசியிருந்தாதான் என்ன? நாங்க பேசுறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? வாய் மேலேயே போடுவேன். எனக்கு தெரியாம என்ன அப்படி ரகசியம்? ஐயோ அம்மா, நான் என்ன? அக்கா, இப்ப என்ன? நாங்க என்ன பேசணும்னு உனக்கு தெரியணும். சுப்பிரமணி மாமா சண்முகம் போலீஸ் ஆகிறதுக்கு பணத்துக்காக அலையறத பத்தி பேசிட்டு இருந்தோம். கஷ்டப்படுத்துறவங்க கஷ்டப்பட்டுதாண்டி ஆகணும். சுப்பிரமணி மாமா உன்னை கஷ்டப்படுத்தினாரா? ஒவ்வொரு தடவையும் நீ ஏண்டி அவனுக்காக பறிஞ்சு பேசுற? ஒவ்வொரு தடவையும் நீ அவரை பத்தி குறை சொல்ற. கயல், சும்மா இரு. எப்ப பாரு நீ வேற சும்மா இரு சும்மா இருன்னு சொல்லிக்கிட்டு. பின்ன அவள உன்ன மாதிரியா இருப்பா? இதுதான் என் வருத்தமே. மாமா பாவம், தம்பிய போலீஸ் ஆக்கி பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாரு. அது ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அதே மாதிரி தாண்டி என் மகன் நல்லா வாழணும் நான் ஆசைப்படுறேன். வாழ விட்டானுங்களா? தம்பிக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன் மாப்பிளைக்கு கடை வச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. அப்ப நல்லா இருப்பா உன் பொண்ணு. கோடி கொடுத்தாலும் அப்படி ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையில்லடி. நீயே உன் பொண்ணுக்கு வில்லியா இருப்ப போல் இருக்கே. நான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு வில்லி இல்ல, நீதான் என் வாழ்க்கைக்கு வில்லி. அம்மா, நீ என்ன பேசுற மாதிரி அவங்களே பேசிட்டு இருக்க. சண்முக போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு கச்சேரி. எது, அவன் போலீஸ் ஆவானா? ஏன் ஆக மாட்டானா? ஆகட்டும், நல்லா ஆகட்டும். முதல்ல அந்த குடிகாரனை தூக்கி உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கச்சேரி வைக்கட்டும். உன் வாய்க்காவது மாமாவுக்கு பணம் கிடைச்சு சண்முகம் போலீஸ் ஆகுறானா இல்லையா பாரு. ஏன் பணத்தை கஷ்டப்படணும்? நீயே அள்ளி கொடுத்து அவனை போலீஸ் ஆக்கு. என்ன தூக்குல போடட்டும், நீ சந்தோஷமா இரு. என்கிட்ட இருந்தா நான் கண்டிப்பா கொடுப்பேன். குடுப்படி குடுப்ப. ஏன் கொடுக்க மாட்ட? ஏன் கொடுக்க கூடாது? கொடுத்து பாரு, அப்புறம் இந்த வீட்ல இருக்க மாட்ட. பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம். ஏ கயல், எதுக்கு அம்மா கிட்ட வினா சண்டை போட்டுட்டு இருக்க? ஐயோ, குழந்தை வேற பசிக்குதுன்னு சொன்னா. சுப்பிரமணியன் என்ன காணலையே? வந்த உடனே கிளம்பிடலாம்ல? கிளம்பிடலாம், வந்துடுவான் எப்படியும். ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மிஸ் நீ பணத்துக்கு தானே போயிருக்கான். போற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகுதோ என்னவோ, கொஞ்சம் பொறுமையாரேன். சீக்கிரம் வந்துட்டானா நம்ம போலாமேங்கிறதுக்காக நான் கேட்டேன். எப்படி இருந்தாலும் நீ சொன்னால நாளைக்கு காலையில் தானே பார்க்கணும். திடீர்னு ராத்திரியே வர சொல்லிட்டான்பா. போனோம்னா சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம்ல. போனோமா வந்தோமா முடிச்சோமான்னு இருக்கணும். அது நம்ம வீட்டு தேவைப்பா. தேவை மட்டும் இல்ல, உன்னுடைய கனவு. என்னப்பா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா? நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், கட் பண்றாரு. நானே பண்றேன்னு சொன்னாரு. வந்துருவான்ப்பா, எப்படி பணத்தோட வருவான். வந்துட்டான் போல் இருக்க. உனக்காக தான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சுப்பிரமணி, பணம் கிடைச்சதாப்பா? இல்லப்பா. என்னப்பா சொல்ற? அவர் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலையா? அடுத்த மாசம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. நான் வேற எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். ஒரு தடவை மிஸ் ஆனா மறுபடியும் போய் நிக்க முடியாதுப்பா. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், அவன் என்னடா செய்வான் பாவம். தர்றேன்னு சொன்னவங்க தரலன்னா போய் எடுத்துட்டு வர முடியும். கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட். ஏய், அப்படிலாம் பேசாதப்பா. ஏதோ பணத்தை கொடுத்து சுலபமாக முடிக்கலான்னு நினச்சோம். முடியலைன்னா என்ன பண்ணுறது? பேசாமல் மெரிட்டில் ட்ரை பண்ண. அப்பா, இன்னும் 1-2 இடத்துல கேட்டிருக்கேன். அநேகமாக கிடைச்சிரும். இனி எப்ப கிடைச்சு நம்ம எப்பப்பா போறது? விடு மிஸ், வா.
என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன மாமா ஊரு கிளம்பலையா? கிளம்பணும், 2 நாள் ஆகும். ஏன் பணம் கிடைக்கலையா? 2 நாள் கழிச்சு தான் கிடைக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு போனாதான் கிடைக்கும்னு சுப்பிரமணிய மாமா சொன்னாரு. போகணும்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும். பணம் இல்லைங்கிறதெல்லாம் காரணமா சொல்லக்கூடாது. இந்தாங்க மாமா, வாங்கிக்கங்க மாமா. என்னம்மா இது? வாங்கிக்கங்க மாமா. என்ன விளையாடுறியா? அதெல்லாம் தப்பு. பேசாம எடுத்த இடத்துல கொண்டு போய் வை. அது என்ன எடுத்த இடத்துல கொண்டு போய் வைன்னு சொல்றீங்க? நான் ஒண்ணு இது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரல. நிச்சயமா நீ உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். எங்க அம்மாவை யாருமே சரியா புரிஞ்சுக்கல. அவங்க பெத்த பொண்ணு, அவங்க நினைச்சபடி சந்தோஷமா வாழலன்னா யாருக்கு தான் கோவம் வராது? என்ன அம்மா கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க, மத்தபடி அக்கா இங்க வந்து நல்லபடியா வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தானே எங்க அக்கா இங்க வந்து சந்தோஷமா வாழ முடியுமாமா? சண்முகத்துக்கு போஸ்டிங் கிடைச்சா எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். அதனாலதான் அம்மா இந்த நகையை கொடுத்து விட்டாங்க. என்ன யாருமே நம்பல? சரி, இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போறீங்க. போகும்போது நம்ம வீட்டுக்கு போயிட்டு போலாம். எங்க அம்மா கிட்டே கேளுங்க. அப்புறம் நம்பினீங்கன்னா இந்த நகையை வாங்கிக்கிங்க. புரியுது, அக்கா மேலயும் அம்மா மேலயும் ரொம்ப கோவமா இருக்கீங்க. அதனால தானே இந்த நகையை வாங்க மாட்டேங்கிறீங்க. வேண்டாம் மாமா, வாங்க வேண்டாம். நகையை மட்டும் இல்ல, என்னையும் நீங்க வேண்டான்னு சொன்னதா நினைச்சுக்கிறேன். இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நான் போறேன். அப்பா இதான் கைல்வழி இவ்வளவு சொல்லுதுல்ல, வாங்கிக்கலாம்ப்பா. பஸ்ஸுக்கு வேற லேட் ஆகுது. இல்லப்பா, அதுல ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா. சுப்பிரமணி கேட்ட இடத்துல பணம் வந்த உடனே மீட்டு கொடுத்துடலாம். யோசிக்காதீங்கப்பா, வாங்கிங்கப்பா. வாங்கிக்க பெருமாள். பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சுல, யோசிக்காதீங்க மாமா, வாங்கிக்கங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லபடியா நடக்கும் எல்லாம். நான் வரேன். ஆட்டோ மீசா, ஆட்டோ நில்லுப்பா. நில்லு. கோயம்பேடுக்கு வரீங்களா? போலாம் சார். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாங்கப்பா. கடவுளா பார்த்தாமா உன்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி, போயிட்டு வாங்க. வரேன்ப்பா. வாங்கப்பா. வரேன். பாத்தியாரு, வீட்டை பார்த்துக்கப்பா. சரி வா. பாத்துப்பா, போயிட்டு வாங்க. மாமா, சரி. பணம் பத்திரம். சரி, பாத்துக்கிறேன்ப்பா. என்ன மாமா, வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, அவங்க போற காரியம் நல்லபடியா நடக்க கோயில்ல வேண்ட போறேன். கோயிலுக்கா? நானும் வரட்டுமா? உன்னை வீட்டுல தேட போறாங்க. யாரும் என்ன தேட மாட்டாங்க. சரி வா. கோயில் வரைக்கும் போயிட்டு வர ஆரோக்கியம். சரிப்பா, போயிட்டு வா. வாங்க மாப்பிள்ள. ஹாய், எப்படியா தான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, 5 நிமிஷம் தான் ஆச்சு. அப்படியா? அரேஞ்ச் மேரேஜ்ல காத்துட்டு இருக்கிறதுலாம் எப்போது தானே கிடைக்கும். அப்பா அம்மா வரலையா? அப்பாவுக்கு டாக்டர்கிட்ட இன்னைக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட். இன்னைக்குன்னு பார்த்து வர சொல்லியிருக்காரு, அதான் போயிருக்காரு. ஏன் அப்பாக்கு என்ன? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கண்ணை ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணோம், அதான். கேட்ராக்டா? அது இந்த
கண்ணில் புற விழுந்துன்னு சொல்லுவாங்களே, கருவடியில் ஸ்க்ரீன் மாதிரி மூடி இருக்கும். அதுவும் ஆப்ரேஷன் பண்ணால் ஆஃப் அன் ஹவரில் வீட்டுக்கு வந்துடலாம். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணால் கல்யாணத்தை கண் குளிர பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை. போகலாமா அத்தை? நான் அர்ச்சனைக்கு வாங்கிட்டேன். நான் வாங்கிட்டேன் அத்தை, நான் வாங்கிட்டேன். வாங்க போகலாம். பூ வாங்கிக்கோங்க அர்ச்சனை சார். தட்டும் பூவும் கொடுமா. எவ்வளோம்மா? 20 ரூபா சார். இந்தா எனக்கு ஒரு அர்ச்சனை தட்டு தரமா. இன்னொன்று கொடுங்க. சரி. மாமா, அந்த பொண்ணு சேலை நல்லா இருக்குல்ல? சாமி கும்பிடத்தானே வந்தோம், அதை செய். யார் சொன்னது? என்னது? இல்ல சாமி கும்பிடுதா, சாமி கும்பிடுதா. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடாம வளவளன்னு பேசிட்டே இருக்க பாரு உன் தங்கச்சி மாதிரி. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? கார்த்திகேயன் அனுஷ நட்சத்திரம். கார்த்திகேய நாமதேசி அனுராதா நட்சத்திரே. இளவரசி பரணி நட்சத்திரம். இளவரசி நாமதேசி பரணி நட்சத்திரே. இந்த கல்யாண பத்திரிகை சாமி பாத்துல வச்சு கொடுங்க. ஆவயோஹோ சக குடும்பயோஹோ அஷ்டோத்திர சுப்பிரமணி சுவாதி நட்சத்திரம், கயல்விழி பூரட்டாதி நட்சத்திரம். என்ன முணுமுணுத்துட்டே இருக்க? சாமி கும்பிட்டு இருக்கேன் மாமா. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? ஷண்முகம். ஷண்முகம் நாமதேசி ஸ்ரவிஷ்டா நட்சத்திரே. சுப்பிரமணி சுவாதி நட்சத்திரம். சுப்பிரமணிய நாமதேசி சுவாதி நட்சத்திரே. ஆவயோஹோ சக குடும்பயோஹோ ஹேமஸ்தைரிய வீரிய விஜயாயுஹ ஆரோக்கியேஸ்வர. என் பேருக்கு பண்ணவா வாங்க? ஆமா. எதுக்கு? நீங்க உங்க தம்பிக்காக பண்றீங்க, நான் என் மாமாவுக்காக பண்றேன். ஏன் மாமா, மத்தவங்களுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே, உங்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் எனக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சந்தோஷத்துக்காக தான். அவங்க நல்லா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதெல்லாம் நான் கேட்கல. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில நீங்க எதுவுமே பண்ணிக்க எனக்கு மாட்டீங்களா? தான் தேவையே இல்லையே. ஒரு தடவை கூட தேவையில்லையா? இல்ல, என் கனவெல்லாம் ஷண்முகம் எஸ்ஐ ஆகணும். அதான் என் சந்தோஷம். ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. என்னப்பா அது? நெருப்பு பட்டுருச்சே, பார்த்து வரக்கூடாதா? மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம நடந்து போச்சு. என்ன தெரியாம நடந்துருச்சு? ஏப்பா இப்படி நெருப்பு பட்டுச்சே, இது அவசரம் இல்லையாப்பா? அதான் தெரியாம நடந்துடுச்சுன்னு மன்னிப்பு கேக்குறாங்கல்ல. என்னப்பா தெரியாம நடந்துருச்சு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப நம்ம என்னம்மா பண்றது? விடுமா, தெரியாம தானே நடந்துச்சு. என்னம்மா தெரியாம நடந்தது? இது எவ்வளவு பெரிய அவசரம் தெரியுமா? என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்க. இது பாருங்க சாமி, பத்திரிகையில நெருப்பு பட்டுருச்சு சாமி. அதெல்லாம் எதுவும் நடக்காது. பகவான் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது ஏதாவது சாமி குத்தமா, பரிகாரம் ஏதாவது? அதெல்லாம் எந்த பரிகாரமும் வேண்டாம், எதுக்கும் பயப்படாதீங்க. சார், நீங்க சித்த பத்திரிகை கொடுங்க. சரி விடுமா, அவங்க ஒண்ணு வேணும்னு செய்யல. விடு. இல்லம்மா, என் மனசு ஆறவே இல்லம்மா. சரி வாமா, அவசரமா நடந்துச்சோம், என்ன பண்ணி? வா. ஐயோ, இதெல்லாம் நடந்ததுன்னு உங்க அப்பாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. அது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆக போதும், என்ன குத்த வந்து சேர போதும் தெரியலையே. இது யதார்த்தமா நடந்த விஷயம். இதுக்காக போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இல்லைங்க மாப்பிள்ள, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தைரியமா இருங்க. இளவரசி, வீட்டுக்கு கூட்டு போய் சமாதானப்படுத்து. ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. வாமா.
என்னம்மா அப்பா அதுக்குள்ள காலேஜ்ல இருந்து வந்துட்ட? காமர்ஸ் ப்ரொஃபசர் அவங்க டெலிவரிக்காக ஊருக்கு போயிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் அவங்க ஒய்ஃப் டெலிவரிக்காக ஊர்ல கொண்டு போய் விட போயிருக்காங்க. அது என்னம்மா சொல்லி வச்ச மாதிரி 2 குடும்பத்திலயும் ஒரே சமயத்துல டெலிவரி? அப்பா காமர்ஸ் ப்ரொஃபசரும் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? என்னம்மா கப்பல் கோந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மா இரு. இந்திரா, கோவிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கும்பிட்டியா? ஆமா, நீ இன்னும் ஆபீஸுக்கு போகல? போகலப்பா. கோயில்ல சாமிக்கு முன்னாடி என்னோட கல்யாண பத்திரிக்கையில நெருப்பு பட்டுருச்சு. ஐயரு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அம்மாக்கு மனசு தாங்கல. அவருக்கு என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா எரிஞ்சது ஏன் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இல்ல. ஐயர் தட்டுல இருந்தா கற்பூரம் விழுந்தது? இல்லப்பா, யாரோ ஒருத்தர் வேண்டுதலுக்காக கையில கற்பூரம் ஏந்தி வந்துட்டு இருந்தாரு. அது தவறே கல்யாண பத்திரிக்கையில விழுந்துருச்சு. மா சூடு தாங்காம கற்பூர ஆக்சிடென்ட்டா பத்திரிக்கை மேல விழுந்துருச்சு. இதுக்கு போய் டென்ஷன் ஆவ? உனக்கு என்னடி தெரியுது பத்தி? உனக்கு தெரிஞ்ச சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். மா பத்திரிக்கை மேல கற்பூரம் விழுந்தா என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பல் ஆகும். இது கூட தெரியாதா? பல்ல உடைச்சிருவேன். எழுந்து உள்ள படி. நான் போக மாட்டேன். இது ஏன் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். ஏய், இப்ப நீ எழுந்து போறியா இல்லையா? போமா. என்னம்மா நீ அவளை போய் கோச்சுக்கிற? கற்பூரம் தவறி விழுந்தது அபசகனமா இருந்தாலும் பாவம் அவ என்ன பண்ணுவா? நானே வேதனையில இருக்கேன். இதுல அவ கிண்டலா பேசினா எனக்கு கோவம் வராதம்மா. அவ வயசு அப்படி. உன் வயசுக்கு சின்னவள்கிட்ட எப்படி பேசுறோன்னு தெரியல. அவளுக்கு எப்படி தெரியும்? ஏங்க, எவ்வளவு பெரிய அபசோனம் நடந்திருக்கு. அத பத்தி நான் பேசுறதும் அவ பேசுறதும் ஒன்னாயிடுமாங்க? அது பார்த்ததுல இருந்து என் வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டே இருக்குங்க. என்னம்மா நீ அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் ஆவாதுமா. நீ ஏன் வீணா கவலைப்படுற? உனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதுவும் சாமி சந்நிதியில நடந்திருக்குன்னா சும்மாவா? ஐயர்கிட்டயே பரிகாரம் கேட்டிருக்கலாமே. மாப்பிள்ளை வேற கூட இருந்தாரு. அவர் போய் வீட்டுல சொல்லி இருந்தாருன்னா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்களோன்னு பயமா இருக்குங்க. மா அவர் அதை சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாரு. அவர் அதை சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவங்க அப்பா அம்மா அதை சாதாரணமா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு, எனக்கு பசிக்குது. என் மனசுல இருக்க கவலைய கடவுளை யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த நேரத்துல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, தூக்கம் வரல. பகல்ல தூங்காதன்னு சொன்ன கேட்டியா? அதான் தூக்கம் வரல. உள்ள வந்து தூங்கு. இல்ல நீ போய் தூங்கு, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். பனி பெஞ்சிட்டு இருக்குடி. பனி பெஞ்சா என்ன, ஜுரம் வரும், அவ்வளவுதான். நான் என்ன சுப்பிரமணிய மாமா மாதிரி கையில சூடா வச்சிட்டு இருக்கேன்? சுப்பிரமணி அவர் தம்பிக்காக கஷ்டப்படுறாரு. நீ யாருக்காக கஷ்டப்படுற? தம்பிக்காக மட்டுமா? அண்ணனுக்காகவும் அண்ணனோட குடும்பத்துக்காகவும் அப்பாக்காகவும் சேர்த்து தானே அவர் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாரு. விதி. அதுக்கு என்ன பண்றது? விதி இல்லக்கா, மாமாவுக்கு அப்படி ஒரு மனசு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யார் அவரை கேள்வி கேட்க போறாங்க? தானாவே எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்க்கா. இதுல நம்ம அம்மா வேற குத்துறா மாதிரி பேசிக்கிட்டு அதையும் தாங்கிக்கிட்டு. பாவங்கா சுப்பிரமணி மாமா. இன்னைக்கு அவர் கையில சுட்ட பொண்ணை பார்த்து மத்தவங்களுக்கு தான் வலிச்சிருக்கும். ஆனா அவரு சிரிச்சுக்கிட்டே நின்னாரு. அவர் அம்மா இருந்திருந்தா ரொம்ப அழுதுருப்பாங்கல்ல. ஒரு அம்மாவோட கரிசனமா இது. யார் மேலேயாவது உண்மையான பாசம் இருந்தா அப்படிதான் தோணும். அது என்னன்னு தெரியலக்கா. அதான் சொன்னனே, பாசம்னு. இப்படியே முழிச்சிட்டு இருந்தேன்னா விடிஞ்சிரும். விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்க போறியா? தூங்கலாம், வா கயல், வா.
வாங்கம்மா இந்திரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். என்ன வீட்ல எதுவும் விசேஷமா? என்ன அப்படி பாக்குறீங்க? இத ஒண்ணு நான் ஜோசியத்துல தெரிஞ்சுக்கிட்டு சொல்லல. ஒரு ஜோசியனை தேடி வராங்கன்னாலே ஒண்ணு அவங்க வீட்ல விசேஷம் இருக்கணும், இல்ல பிரச்சனைகள் இருக்கணும். விசேஷமா இருக்கட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் கேட்டேன். விசேஷம்தான். ஏமா விசேஷம்னு சொல்றீங்க, முகத்துல கவலை எல்லாம் தெரியுது. இளவரசிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். பலே பலே, பையன் என்ன பண்றான்? ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. நல்ல பையன். தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா வந்த சம்பந்தம். இதுக்காக ஜாதகம் பார்க்க தான் போன மாசம் நான் இங்க வந்தேன். நீங்க இல்ல. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல அவங்க ஜோசியக்காரர்கிட்ட காமிச்சிருக்காங்க. சரி, பொருத்தமெல்லாம் சரியா தானே இருக்கு? 10க்கு 8 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே. கல்யாண பத்திரிகையை கோயில்ல வச்சு பூஜை பண்ணப்போ அதுல நெருப்பு பட்டுருச்சு. அதான் ஏதாவது அபசவனமா இருக்குமோன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஜாதகம் இருக்குல்ல, அத கொடுங்க. அவங்க தரப்புல பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்க தரப்புல இப்பதான் என்கிட்ட வரீங்க. ஆமா, ஏன் கேக்குறீங்க? நிச்சயத்தை அவசரப்பட்டு வச்சிட்டீங்களோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? என்னன்னு ஜாதகம் விலாவாரியா சொல்லாது, சில எச்சரிக்கைகளை காட்டும், அவ்வளவுதான். அடிப்படையில 10க்கு 8 பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி ஒண்ணும் தெரியலையே. இழுத்து புடிச்சா 4 தேரும். கல்யாணம் நடக்கிறதுல இழுபறி தெரியுதே. அப்படியே நீங்க இழுத்து புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் இழுத்துக்கோ புடிச்சுக்கோன்னு தான் வாழ்க்கை ஓடும். இளவரசி ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா? அதான் சொன்னேம்மா, 2 பேரும் ஒண்ணு சேர்றதுல தான் குழப்பமே இருக்கு. இளவரசி ஜாதகத்துல தாலி பாக்கியத்துக்கு ஒன்னும் குறைச்சலே இல்ல, ஆனாலும் என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? உங்க ஜாதகமும் உங்க புருஷன் ஜாதகமும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. பிரச்சனை இருக்கு, பிரசன்னம் பாத்துருவோம். கதிரேசன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உடம்புக்கு ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? அது இருக்கட்டும். பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல ஒரு மண்டலத்துக்கு விளக்கேத்தி வழிபடுங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன சொல்றீங்க? அப்படி பண்ணா உங்க புருஷனுடைய ஆயுள் கெட்டியா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? என் வீட்டுக்கார் உயிருக்கு ஆபத்தா? பதட்டப்படாதீங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வேண்டுதலை நிறைவேற்றறத பொறுத்துதான் இளவரசியோட கல்யாணம் நல்லபடியா அமையும். நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? எங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? ஏமா இப்படி நினைக்கிறீங்க? கடவுளை நாம எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுக்கிற சோதனை. கடவுளை நினைச்சா என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். அதனாலதான் ஒரு மண்டலத்துக்கு விளக்கேத்த சொன்னேன். நம்பிக்கையோட போய் செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரிங்க, நான் வரேன். வாங்க. ஐயா நீங்களும் நீ போயிட்டு வாயா. ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்கியா, நீங்களும் வந்தால் தான் சரியா வரும். யோ அறிவு இருக்காயா? குடிசை நாத்தம் சாக்கடை நாத்தத்துல என்ன வர சொல்றியா? போயா. இல்ல அவங்க கொடுக்குற நோட்லயும் காந்தி சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கு. கேட்டேனா காந்தி சிரிக்கிறாரா அழுகுறாருன்னு? போயா. இது போங்கடா. இந்த காயின் அங்க தானே இருந்தது. உங்க அப்பா மேல சத்தியமா இங்க தானே இருந்தது. எங்க அப்பா மேல சத்தியமா நீ சொல்றது போய் தான். சீ மறுபடியும் ஆடு. மச்சான் சொன்னா கேளுடா, நான் சரியா தான ஆடிட்டு இருக்கேன். இப்படி ஆரம்பிக்கிற திட்டுத்தனம் தான் கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இது போங்காட்டம். சீ நான் வரலடா. டேய் மச்சான் வாடா. டேய் மச்சான் என்னடா இதுல போறீங்க? வாடா திரும்ப ஆரம்பிக்கடா. திரும்ப வாடா. வா மச்சி வாடா. வாடா நீங்களும் உங்க ஆட்டமோ. நான் கிளம்புறேன். மச்சி கோச்சுக்காத வாடா. சொல்றா. உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்துருக்கியா? இல்லையே. பின்ன மச்சாங்கற ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான். யாரு இவனு எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? அதோ டி-ஷர்ட் போட்டு நிக்கிறானே அவன் ஒரு பிட் பாக்கெட் தெரியுமா?
திருத்திக்கோங்க. அவன் ஒரு காலத்துல பிக் பாக்கெட்டா இருந்தான், ஆனா இப்ப திருந்திட்டான். வீடு வீடா வாட்டர் சப்ளை பண்றான். டேய், போலீஸ் இன்ஸ்பெக்டர் பையனை கைக்குள்ள வச்சுக்கிட்டா தைரியமா தொழில் பண்ணலான்னு திருந்திட்ட மாதிரி நடிக்கிறான். அது தெரியல உனக்கு. இவெல்லாம் திருந்த மாட்டான்டா. எல்லாரும் உங்களை மாதிரி நினைச்சுக்காதீங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு திருந்தணும்னு ஆசைப்படுறவங்க தான். ஏன்னா இந்த பொறுக்கிங்க முன்னால பெத்த அப்பனையே கேவலமா பேசுறியா? இவங்க எல்லாம் வெளியே இருந்தா தானே கஞ்சா கேஸ்ல உள்ள போட்டுரும். நீங்க கேஸ் போடுறதே காசு பாக்கிறதுக்கு தானே. பாவம், இவங்க கிட்ட அதெல்லாம் எதுவும் பேராது. ஏண்டா குடுத்தனம் பண்ற இடத்துல காசு வச்சு சூத ஆடுறீங்க. ஏன் மேல இருக்க கோவத்தை ஏன் இவங்க மேல காட்டுறீங்க? ஏய் சொன்னா கேளு, நாங்க வேணா போயிடுறோம். நீ தேவையில்லாம அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. பாத்தியாடா, இவெல்லாம் அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு நீ ஆளாயிட்ட. அது என்னப்பா இவன்லாம்? இவன் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணானா இல்ல மாமூலம் பங்களா கட்டினானா இல்ல கிரிமினல மடியில படுக்க வச்சு தாளாட்டினாங்களா? எந்த விதத்துல அவன் திறந்தாழ்ந்துட்டான்? டேய், தரங்கிறது பொறப்புல இல்லடா. எந்த இடத்துல யாரோட எங்க இருக்குங்கிறத பொறுத்து தானே இருக்கு. உனக்கு 3 வேளையும் விதவிதமா பரிமாறி சாப்பாடு போடுறாங்க பாரு, அதான் இப்படி பேசுறேன். ஒரு வேளை பட்னி இருந்தீங்கன்னா தானா தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சாப்பாடு தானே நீங்களும் சாப்பிடுறீங்க? அந்த சாப்பாடு சமைச்சது யாரு? இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்த ஒரு அம்மா தானே. இவ்வளவு ஏன்? இதோ இப்ப எது கண்ணாயிரம் உள்ள போயிட்டு வராரு? முதல்ல அதை நிறுத்துங்க, அப்புறம் பாப்போம். ஓஹோ, வீட்டுக்கு வருவல்ல, அப்ப பேசிக்கிறேன். கண்ணாயிரம், இந்த அண்ணா நகர்ல சாந்தி நர்சிங் ஹோம் இருக்குல்ல, ஆமையா, அவங்க மேல ஒரு கேஸ் போடணும். நம்ம லாயரை வர சொல்லு. லாயர் இருக்கியா? டெலிவரிக்கு இவங்க அம்மாவை அங்கதான்டா சேர்த்தேன். ஒருவேளை குழந்தைய கிழிஞ்ச மாத்திட்டானுங்களோ? எனக்கு பிறந்திருந்தா இந்த மாதிரி தருதலே இருக்க மாட்டானே. என்ன புள்ளையோ என்னையே ஏத்து பேசுது. இளவரசி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குப்பா. நாளைக்கு நானும் அம்மாவும் வில்லிவாக்கம் போறோம். ஓ, பூபதி மாமா வீட்டுக்கா? ஆமா. அப்படியே அண்ணா நகர்ல சபாபதியை பார்த்து பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டேன்னா முக்காவாசி வேலை முடிஞ்சிடும். நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நிச்சயமா கல்யாணத்துக்கு வரும்போது நீயே அவங்கள பார்க்கத்தானே போற. என்ன விளக்கு கூட போடாம? இந்திரா, என்னாச்சு? என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு, அழுதுருக்கா போல இருக்கு. என்னாச்சுமா சொல்லுமா? லீலா கூட ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ டியூஷன் போயிருக்கா. அப்புறம் என்ன, கோவில்ல கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? இல்லைங்க, எதையோ யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இல்ல, எங்கிட்ட எதையோ மறைக்கிற. எங்கிட்ட இது வரைக்கும் எதையும் நீ மறைச்சது இல்ல, அதையும் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? சரி, நான் எதையும் கேட்கல. சொன்னா பாரம் குறையும்பாங்க. உனக்கு சொல்லாம இருந்தா தான் பாரம் குறையும் போல இருக்கு. நாளைக்கு வில்லிவாக்கத்துக்கு காலையில சீக்கிரமா போயிட்டு வந்துடணும். வந்த உடனே வேலை இருக்கு, நங்கநல்லூர் வரைக்கும் போகணும். அங்க புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்ஜினியர் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. எங்க இந்த வெளியில அலையிற வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சு கூடாதா? என்ன வயசாச்சு வீட்டோட கடைன்னு சொல்றியா? கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கல, ரிட்டையர்மெண்ட்டாவது கிடைக்கட்டன்னு பாக்குறியா? எனக்கு ஆசைதான், ஆனா என்ன பண்றது, லீலாவை கரையேத்துற வரைக்கும் ஓடி ஆடி உழைச்சு தான் ஆகணும். ஏங்க வீட்டோடவே இருந்து சேர் டேபிள்லாம் பண்ணி தெரிஞ்ச கடையிலே விற்கிற மாதிரி பண்ணக்கூடாதா? செய்யலாம், ஆனா அதுக்குன்னு கடகடையா ஏறி இறங்கணுமே. நான் போறேங்க. என்ன நீ என்ன வீட்டோட முடக்கி போடுறதுலயே குறியா இருக்க? எனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு உனக்கு ஒரு பயம் வந்துடுச்சா? உன் மனசுல இருக்கிறது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. தெரிஞ்சாத்தானே நான் ஆறுதலா ஏதாவது சொல்ல முடியும். அது வரைக்கும் நான் கவலைப்படாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும். தயவு செஞ்சு உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. வரேன். மா, இப்ப ஏமா அழுவுற? என்னமா ஆச்சு? அப்படி உனக்கு என்ன கவலை? கேக்குறேல, சொல்லுமா.
சுத்திய இரவல் வாங்கிக்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு கொண்டு திருப்பி தரான். இளவரசி, நீயாவது உங்க அம்மாவை ஏதாவது கேட்டியா? ஏதாவது சொன்னால? அப்பா இவ்வளவு தூரம் கேக்குறாருல, சொல்லமா. ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தேன். பத்திரிகை எரிஞ்சது அவசரமா, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டேன். யாரு? சேதுராமன் கிட்டயா? என்ன சொன்னாரு? இளவரசி ஜாதகமும் மாப்பிள்ளை ஜாதகமும் பொருந்தாத ஜாதகம்னு சொன்னாரு. அதான் மாப்பிள்ளை வீட்டு ஜோசியர் 10க்கு 8 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன புதுசா சொல்றது? அதையெல்லாம் நம்பாத. அவர் தானே நம்ம பிள்ளைங்களுக்கு ஜாதகம் எழுதினவர். அவர் சொன்னா சரியா இருக்குன்னு நீங்க தானே நம்பிக்கை சொல்வீங்க. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரியாவா இருக்காங்க? அதுக்காகவா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அது தேவையில்லாத கவலை. அம்மா, சமையல் முடிச்சிட்டியா? இன்னும் இல்லைங்க. அதை கவனிப்பியா? அனாவசியமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? சரி, நான் போய் ரெடி பண்றேன்ப்பா. நிஜமாவே ஜோசியர் அப்படித்தான் சொன்னாரா? ஆமா. அவரு அதுக்கு ஏதாவது பரிகாரமும் சொல்லியிருப்பாரு. சொன்னாரு. சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டா போகுது. ஏன் அழற? அத பத்தி நான் கவலைப்படலைங்க. இளவரசிக்கு தாலி பாக்கியத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பின்ன ஏன் தாலிக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னாரு. புரியுது புரியுது. இதுக்காகத்தான் திட்டம் போட்டு என்ன வீட்லயே இருங்கன்னு சொல்றியா? இது இளவரசிக்கு தெரிய வேண்டாம். கல்யாண சந்தோஷம் போயிடும். சகஜமா இது. இப்படி ஒரு விஷயத்தை ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அடி பொடி பைத்தியம். நமக்கு வேண்டியவங்க இறந்து போன பிறகுமே அதை மறந்துட்டு சகஜமா இருக்க வேண்டிய நிலைமையில தானே நாம இருக்கோம். நான் இப்ப உயிரோட தானே இருக்கேன். நான் உயிரோட இருக்கும் போதே அதை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் செத்த பிறகு எதை சொல்லாதீங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதே. நிறுத்து. இப்ப நிறுத்த போறியா இல்லையா? இது பார், இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேங்கிறது இல்ல என்னுடைய கவலை. இளவரசிக்கு லீலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். அதுதான் என்னுடைய கவலை. ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ணுங்களை பத்தியே கவலைப்படுங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, ஜோசியர் என்ன பரிகாரம் சொன்னாரு? 48 நாள் கோயில விளக்கேத்தணுமா? அவ்வளவுதானே, அதை செஞ்சுட்டா போகுது. இத பாரு, ஜோசியங்கிறது கடவுள் போட்ட கணக்க தெரிஞ்சுக்க மனுஷன் பண்ற ஒரு முயற்சி. கடவுள் கணக்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டா நாமும் கடவுள் ஆயிடுவோம். அதனால இது எல்லாத்தையும் முழுசா நம்ப கூடாது. ஆனா கடவுளை முழுசா நம்பு. அவர் நம்மளை கைவிட மாட்டார். நிறுத்து, கண்ணத்தோட. ஆறுமுகா, என்னயா அடிச்சது பத்தல. ஏன்டா அடிச்ச? ஏய், அதான் 10ல என்ன? நான் சரக்கு அடிச்சது பத்தலன்னு. எனக்கு தான் 10ல கிரிப்புல. என்ன பண்றது? ஆமா, உன் முன்னாடி ஒரு மகாராஜா வந்து நின்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீ என்ன கேப்ப? புல்லு வேணும்னு கேப்ப. இதுவே கடவுளே வந்து எதுக்க நின்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேப்ப? பார், ஒரு பெரிய பார் வேணும் கடவுள்னு கேப்ப. உன் மாமிய வந்து கேட்டா என்ன கேப்ப? அறிவு கட்ட முண்டம், இந்த நேரத்துல அந்த ராட்சசி ஏன்டா ஞாபகப்படுத்து? நானா ஞாபகப்படுத்துறேன், அங்க பாரு. கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும். இவ இருக்கிற பக்கம் என்ன எதுக்கா கூட்டு வந்த? நானா கூட்டியாந்தேன், நம்ம அடிச்ச சரக்குல கூட்டியாந்துருக்கு. எனக்கு இந்த பக்கமே வேணாம், வர நம்ம வேற பக்கம் போவோம். ஆரம்பம், அட விட ஆரம்பம். நீ ஆம்பளை தானே? அதுல என்னடா சந்தேகம்? தில்லு வேணும். பாரு எவ்வளவு தைரியமா இருக்கேன். நம்ம கடையை கிராஸ் பண்ணி போறோம். நீ மட்டும் ஆடி ஆபீஸ் முன்னாடி இந்த எட்டை போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
டேய் கிரிபுள்ள டேய் கிரிபுள்ள பாவி சண்டாளா என் பொண்ணோட குடிய கெடுத்த குடிகார பாவி நாதாரி நீ நல்லாவே இருக்க மாட்ட நாசமா போயிடுவ. அக்கா என்னக்கா இது உங்க மாப்பிள்ள இங்க இருந்துகிட்டே சாமி கும்பிடுறாரு? சாமிய கும்பிடலடி மாமியார கும்பிடுறாங்க. மாமியார் மேல அவ்வளவு பக்தி. ஐயோ 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 இருடி ராசமா இவனுக்கு ஒரு வழி பண்ணலாம். என் மானத்தை வாங்குறியேடா. உனக்கு சூப்பரா ஒரு வாரம் ஒண்ணு வந்திருக்கு. பொண்ணு பேரு பூங்கோத. தடித்தடியா ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல ஏது பொண்ணோட போட்டோ? இந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற மருமகல்ல அதான் கேட்டேன். யாருக்கு? எல்லாம் நம்ம சுப்பிரமணிக்கு தான். எனக்கு அப்படி என்ன புது செலவு வந்துச்சு? அந்த பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்றதுக்கு? மாப்பிள்ளை ஏதோ நிலம் வாங்குறாரா, அதுக்கு 1.5 லட்சம் குறையுதுன்னு கேட்டாங்க. எனக்காக சேர்த்து வச்ச பணத்தை அக்காக்கு கொடுத்துட்டீங்களா? அது இல்லம்மா,